செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் உட்பட 5 இடங்களில் இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூரில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் நாளை அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரியிலும் நாளை அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதேபோன்று ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், பெரம்பலூர், அரியலூரிலும் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்திலும் நாளை கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் கரூரிலும் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் கரையை கடந்த பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோட்டில் மிக கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோல் டிசம்பர் 1ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை ஆகிய மேற்கு பகுதி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் இன்று மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் எதிரொலியால் வட தமிழ்நாட்டு கடலோர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று பலத்த தரைக்காற்று வீசும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும் அவ்வப்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலும் இடையிடையே மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்திலும் தரைக்காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டில் நாளை சூறாவளி காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவள்ளூர், புதுச்சேரியிலும் நாளை சூறாவளி காற்று வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூரில் நாளை பலத்த தரைக்காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று அரியலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் காரைக்காலில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. புயல் காரணமாக சென்னையில் காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. ராயபுரம், வண்ணாரப்பேட்டை, வியாசர்பாடி, கொடுங்கையூர், புளியந்தோப்பு, பெரம்பூர், மணலி உள்ளிட்ட பல பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இதனால் வட சென்னை கடற்கரை பகுதிகளில் கடல் அலைகள் வழக்கத்தை விட உயரமான அளவிற்கு எழும்பி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக கடற்கரை சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள பாண்டி மெரினாவிற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நோனாங்குப்பம் கடற்கரைக்கு செல்லவும் தடை விதித்துள்ள காவல்துறை அதன் நுழைவு வாயிலில் தடுப்புகளை அமைத்துள்ளது.